ரெஃப்னாஸ் டுடே. அன்பின் நேயர்களே, இந்த காணொளியை பார்க்கின்ற போது மிகவும் கவலையாக இருக்கிறது. காரணம், இரவும் கூட பகல் போன்ற ஒரு மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்ற போது சிலைகள் வணங்குவது, அதை போன்று அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு நாயன்களுக்கு நாம் சாட்சியம் கூறுவது என்பது எமது மார்க்கத்தில் இல்லாத விடயம். அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எமக்கு கூறி சென்றிருக்கிறார்கள். ஆனால் இப்போதெல்லாம் இரண்டாவது தடவையாகவும் அரபுகள் சிலைகளை வணங்குவதற்கு, சிலைகளை ஆதரிக்கிறார்கள், சிலைகளை கௌரவப்படுத்துகிறார்கள். நாங்கள் மாற்று மதத்தவர்களை ஏசுவது பேசுவது கூடாது, அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும், அவர்களுடன் பரஸ்பரம் பாராட்ட வேண்டும். என்றாலும் அவர்கள் வணங்குகின்ற அவர்களுடைய வணக்கங்களுக்கு, அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு நாம் சமூகம் தந்து அவற்றை கண்ணியப்படுத்துவதனூடாக ஏகத்துவம் பாதிக்கப்படும், எமது ஈமான் பாதிக்கப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தடவையாகவும் அரபுகள் மீண்டும் சிலை வணக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக பார்க்கின்றோம். மத்திய கிழக்கிலே, குறிப்பாக துபாய் போன்ற நாடுகளிலே ராமருக்கு கோயில்கள் கட்டப்பட்டு அங்கே பூஜைகள் செய்யப்படுகின்றன. அதனை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட சென்று திறப்பு விழா செய்ததை நாம் அறிவோம். அதே போன்று இந்த காணொளியிலே குர்ஆனை கற்று நபி வழியை பேணுகின்ற, இஸ்லாத்தை நன்கு தெரிந்த கற்ற ஒரு அரபி ஒருவர் எவ்வாறு இந்த இந்துக்களுடைய அல்லது ஆரியர்களுடைய இந்த சடங்கு சம்பிரதாயங்களில் கலந்து அதனை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக எனது சமுதாயத்தில் ஒரு குழு, எனது சமுதாயத்தில் சிலர் சிலைகளை வணங்காதவரை மறுமை ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நபிமொழியை நான் இப்போது நினைவு கூறுகிறேன். மிகவும் கவலையாக இருக்கிறது. யுக முடிவு நாள் நெருங்கிவிட்டதோ என்றும் பயமாக இருக்கிறது. இது ஒரு காணொளிதான், ஆனாலும் இன்னும் பல்வேறு சம்பவங்கள் உலகிலே, குறிப்பாக அரபு நாடுகளிலே அரங்கேறிக் கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ரெஃப்னாஸ் டுடே.